இந்த நியூமெரிக்கல் பார்ப்போம். Water drops at regular interval from a tap 5 meter above the ground. So this is வந்து 5 meter above the ground இருக்கு. Tap இங்க இருக்குது. Tap. This is tap. Tap வச்சுக்கணுமா? Tap 5 meter above the ground. இதுக்கு இடையில distance வந்து 5 meter. When the third drop is leaving the tap, at that instant the first drop touches the ground. First drop. First drop எப்போ விடுது? At t is equal to 0, first drop விடுது. And at a regular interval. Regular interval என்ன? Regular interval first drop 1 second வந்துன்னா after 1 second second drop விடும், after 1 second third drop விடும். அதுதான் regular interval. It means time interval same for all the 3 drops. First drop வந்து t is equal to 0 விடுது. அப்புறம் second drop எப்போ விடும்? first drop இங்கே போனப்போ first drop இங்கே போனப்போ at t is equal to t. It means at t is equal to t second drop வந்து கீழே விழும். செகண்ட் ட்ராப் வந்து கீழே விழும். at t is equal to t. இது ஃபஸ்ட் ட்ராப் t டயத்தில் விழுந்த பிறகு செகண்ட் ட்ராப்பை விழும். ஸோ தேர்ட் ட்ராப் எப்போ விழும்? தேர்ட் ட்ராப் செகண்ட் ட்ராப் t செகண்டில் போன பிறகு தேர்ட் ட்ராப் ஃபஸ்ட் ட்ராப். திஸ் இஸ் ஃபஸ்ட் ட்ராப் கிரவுண்டை டச் பண்ணுற போது இந்த t டயத்தில் செகண்ட் ட்ராப் இங்கே இருக்கும், தேர்ட் ட்ராப்பு இங்கே இருக்கும். ஃபஸ்ட் நல்லா கவனிங்க. t is equal to 0 ஃபஸ்ட் ட்ராப்பு வெளியே வர ரெடியாக இருக்குது. பட் இனிஷியலி த வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0, acceleration is equal to g and acceleration will take it as 10 meter per second square கொடுத்துருக்காங்க. 10 meter per second. செகண்ட் ட்ராப் விழுற போது ரெகுலர் இன்டர்வல்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு ட்ராப் இங்கே இருக்கும்போது செகண்ட் ட்ராப் விழும். அதே மாதிரி ஃபஸ்ட் ட்ராப் இங்கே இருக்கிறப்போ செகண்ட் ட்ராப் இங்கே இருக்கும். சேம் டைம் ஆஸ் இஸ் ஃபஸ்ட் ட்ராப் அண்ட் செகண்ட் டைம் இங்கே இருக்கப்போ சேம் t டயத்தில் தேர்ட் ட்ராப் இங்கே ரெடியாக இருக்கும் விழுறதுக்கு. ஸோ இட் மீன்ஸ் ஃபஸ்ட் ட்ராப் எவ்வளோ டயத்தில் வரும்? ஃபஸ்ட் இஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து 3x. ஏன்னா ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஃப்ரீ ஃபால் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு இன்டர்வலில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் போணுச்சுன்னா செகண்ட் இன்டர்வலில் 3x டிஸ்டன்ஸ் போகும். ஸோ நம்ம எழுதலாம். ஸோ டோட்டல் திஸ் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் திஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது? x ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். ஏன்னா தேர்ட் ட்ராப் கிரவுண்டை டச் பண்ணுற போது டோட்டல் இஸ் 5 மீட்டர். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ராவல்ஸ் இது இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து 3x பண்ணிருக்கு, இங்கேருந்து இங்கே செகண்ட் வந்து எக்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ 4x இஸ் ஈக்குவல் டு 5 ஆர் x இஸ் ஈக்குவல் டு 5/4 is equal to 1 to 5 meter. So x is equal. So in the distance on the 1.25 meter. In the distance is the 1.3 into 1.25. 3 into 1.25. 3 into 1.25 into 3. 5 into 3 15. 5 into 3 15. 1 3 into 7 3.575 meter in the distance. 3x is equal to 3.75 meter. So what is asking? The instant the first drop touches the ground, how far the ground is the second drop at that instant. So first drop இங்கே டச் பண்ணுறப்ப செகண்ட் ட்ராப் இங்கே இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸில்? இங்கேருந்து கிரவுண்ட்லேருந்து 3x டிஸ்டன்ஸில். தேர்ஃபோர் த செகண்ட் ட்ராப் will be at a distance 3x above the ground. So 3x above the ground. So what is 3x?
So it will be 3x is equal to 3x is equal to 3 into 1.25 is equal to 3.75 meter. So இங்கேருந்து second drop, first drop ground touch பண்ணுற second drop will be at a distance of 3.75 meter above the ground. 3.5 இங்கேருந்து பார்க்குறப்ப second drop இங்கேருந்து எவ்வளோவில் இருக்கும் 1.25 meter. That's all. So நம்ம டைம்த்துக்கு பார்ப்போம். What is the value of t? Equal interval time இல்லையா, இது ஒரு டீயில் அடுத்த டீயில் இங்கே விழுது. ஸோ we will calculate t. So s is equal to ut plus half a t square. இந்த மோஷன் எங்கேருந்து இங்கே எடுத்துக்கோ. இங்கே இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. டைம் டேக்கன் எவ்வளோ வருது, ஒரு டி ப்ளஸ் ஒன் மோர் டி. ஸோ டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 2t. இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. a is equal to 10 meter per second square and s is equal to 5 meter. The distance traveled from the tap to ground. So we can say 5, s is equal to 5, u is equal to 0 into t is equal to 2t plus half into a is equal to 10 into t square is equal to 2t whole square. So 5 is equal to, this is become 0, this become 5 into 2, 20 t square, or t square is equal to 5 by 20 is equal to 1 by 4, or t is equal to half second, because t can be written as plus minus 1 by 4 second எழுதலாம். பட் டைம் நெகட்டிவாக இருக்காது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ நம்ம எடுத்துக்க வேண்டியல. t is equal to half second. It means half second, the time interval is half secondல இவ்வளோ தூரம் வருது, அடுத்த half secondல இவ்வளோ தூரம் வருது. இதை நம்ம கிராஃபாக பிளாட் பண்ணோம்னா, ஸோ t is equal to half second. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு, இங்கேருந்து இங்கே வர half second, இங்கேருந்து இங்கே வர t is equal to half second. வெரி சிம்பிள். அந்த சேம் ஃபண்டாவை நம்ம யூஸ் பண்ணோம். எக்ஸ் 3x 5x 7x 9x 11x அப்படி இருக்கிறது. நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம காம்படிஷனில் டைரெக்டாக நம்ம போயிடலாம். போர்டில் இதுமாரி ப்ராப்ளம் வராது. நீட்டில் வந்திருக்கு இந்த ப்ராப்ளம், ஜேஇலையும் வந்திருக்குது. A stone falls under gravity. It covers h1 distance in first 1 second, h2 distance in the next 1 second, and h3 distance in the next 1 second. Find it is uniform or non-uniform motion. Very simple. நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ இங்கேருந்து ஃப்ரீ ஃபாலில் u is equal to 0, a is equal to 10 meter per second square given. u is equal to 0 ஏன்னா ஃப்ரீ ஃபாலு ஆரம்பத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து h1, அடுத்தது வந்து h2, இங்கேருந்து இது வரைக்கும் h2, இங்கேருந்து இது h3, இது வந்து h டேஷ், இது வந்து h டபுள் டேஷ், இது வந்து h ட்ரிபிள் டேஷ். ஸோ ஃபஸ்ட் 1 செகண்டில், 1 செகண்டில், 2 செகண்டில், 3 செகண்டில், ஃபஸ்ட் 1 செகண்டில், செகண்ட் 1 செகண்டில், தேர்ட் 1 செகண்டில். ஸோ h1 எப்படி, h1 s is equal to ut plus half at square, u is equal to 0ங்கிறதுனால s h1 பார்ப்போம். இந்த மோஷனுக்கு h1 is equal to half a எவ்வளோ வருது, a is equal to 10, t வந்து 1 whole square. ஸோ h1 is equal to 5, h1 is equal to 5 meter. அதை நம்ம xன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இது x is equal to 5 meter. இது எவ்வளோ இருக்கும், h2 is equal to 3x is equal to 15 meter. This is 5x in the interval is equal to 5 into 5, 25 meter and so on. ஸோ இங்கேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, 5 மீட்டர். எத்தனை செகண்டில், 1 செகண்டில். 2 செகண்டில், இங்கேருந்து இங்கே 2 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, திஸ் ப்ளஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு 4x இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர். இங்கேருந்து இது எவ்வளோ பண்ணுது,
this plus this plus this, x, this distance plus this distance plus this distance is equal to 5, 8x. 8x is equal to 40 meter. So distance travel. So நமக்கு எல்லாருக்கும் தெரியும் displacement என்ன velocity time graphல. So velocity is equal to displacement by time, or displacement is equal to velocity into time. It means area under VT graph gives displacement, slope of ST graph, displacement time graph, gives velocity. So நம்ம VT graph வரைவோம். VT graph. So VT graphல VT graph. See, V is equal to U plus AT, or velocity is equal to U is equal to 0, U is equal to 0 is equal to G into T. So velocity, இங்கே velocity எவ்வளோ வரும்? இங்கே velocity we will use this equation. Velocity at this point is equal to G into T. Velocity at A னு வச்சுக்கோங்க, இது A 0 B C. So velocity at A எவ்வளோ டைம் எடுக்குது? At A is equal to velocity at A is equal to G into G is equal to 10 into T. So 10 into, இங்கே டைம் எவ்வளோ இருக்குது? Time, how much time it takes? 1 second. 10 into 1, so 10 meter per second. So velocity இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும்? இங்கேருந்து இங்கே வரும்போது velocity எவ்வளோ இருக்கும்? Velocity at B. Velocity at B is equal to 10. இங்கேருந்து இங்கே எவ்வளோ டைம் எடுக்குது? 2 seconds. So 10 into 2, 20 meter per second. Velocity at C, similarly 3 seconds. இங்கேருந்து இங்கே வரும்போது இந்த இடத்துல velocity எவ்வளோ இருக்கும்? Velocity is equal to 10 into T, 10 into 3, 30 meter per second. So velocity time graph. So at first second, second second, third second, fourth second. So velocity 10 meters, 20, 30, 40. At T is equal to 0, velocity at T is equal to 0, T is equal to 0, velocity is equal to 0. At T is equal to 1 second. 1 second India. T is equal to 1 second, velocity is equal to 10 meter per second. At T is equal to 20 meter per second, 3 this one and 4. That is 10, it is in meter per second, 20, 30, 40. And V at D, that is at 4th second, 5 into 4, 4 second, 7x, x, 3x, x, 3x, T is equal to 4 கொடுத்தோம்னா 40 meter per second. T is equal to 4 second கீழே போயிடும். இது 3 second, 2 second, 1 second. 40 meter per second, 40 meter per second. So it's a straight line. So slope of VT graph is a straight line. Straight line எந்த இடத்துல நம்ம தீட்டா எடுத்தாலும் சரி, எந்த இடத்துல தீட்டா எடுத்தாலும், for a straight line slope is equal to tan theta is equal to constant. So it means this is slope of VT graph. What is slope of VT graph? Slope of VT graph, slope of ST graph is equal to slope of VT graph is equal to acceleration. Slope, because acceleration is equal to velocity by time. So velocity time graph slope gives acceleration. So acceleration is uniform. It is uniformly accelerated motion. So nama uniformly accelerated motion. The motion is uniformly accelerated motion. First thing. Second thing. This is the area under VT graph. What is area under VT graph? Area under VT graph displacement. So first 1 second, 0 to 1 second is the x. Area under this is 3x.
This is 5x because area under this triangle, area under this graph, VT graph is the displacement. X, 3x, 5x. This is equal to 7x. Total displacement is equal to x plus 3x plus 5x plus 7x is the total displacement. Acceleration constant, where VT graph acceleration, slope on the acceleration constant, uniform motion, uniformly accelerated motion, and the area of VT graph gives the displacement in the first second x, 1 to 2 second 3x, 1 to 2, 0 to 2 second x plus 3x is equal to 4x. This is the displacement. So we can, from here we come to know it is a uniform motion. A body falls from rest, covers 45 meter in the last second. In the last second, what is the time of fall for which the height from light time of fall for the height from which it falls? Suppose body இங்கேருந்து fall ஆகுது, fall ஆகும்போது free fall, initial velocity is equal to 0. So first body எப்படி விழும்? First 1 second, இன்னொரு 1 second, இன்னொரு 1 second, another 1 second, another 1 second, last second, இதான் last secondல அது 45 meter travel பண்ணுது. இங்கேருந்து இங்கே அது 45 meter travel பண்ணுது. ஸோ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் ஃபஸ்ட்டு செகண்ட், ஸோ ஃபஸ்ட்டு செகண்டில் S is equal to ut plus half a t square. First second S என்ன வரும்? S we will take this height as h1, which we can call it as x. This distance is h1 or x. So S in our S is equal to h1 and u is equal to 0, time taken is equal to 1 second, and acceleration is due to gravity, that is g, which is equal to 10 meter per second square. Motion in the bakkarku, gravity in the bakkarku, so gravitation will be plus. Motion ரெண்டு ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ், மோஷன் ஒரு டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் ஒரு டைரக்ஷனில் இருந்தால் ஆக்சலரேஷன் நெகட்டிவ். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஜி. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிவிடும். ஸோ எஸ்க்கு பதில் h1 இஸ் ஈக்குவல் டு யூ இஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு டி ப்ளஸ் ஹாஃப் ஏக்கு பதில் டி 10 meters per second square into time square. இது கேன்சல் ஆகிடும். ஸோ h1 is equal to half into 5 distance, அதனால் 5 meter, that is x is equal to 5 meter. So this is equal to first secondல it 5 meter fall ஆகுது, which is equal to x. அடுத்த next 1 secondல, that is இந்த ஒரு செகண்டில் 2 seconds. see இங்கேருந்து இங்கே டோட்டலாக 2 seconds, இங்கேருந்து இங்கே 1 second. It will travel a distance of 3x, x 3x 5x 7x previous ப்ராப்ளத்தில் பார்த்தோம். இட்ஸ் ஈக்குவல் டு x வந்து 5 meter, 3 into 5 15 meter ஃபால் ஆகுது இந்த ஒரு செகண்டில். நெக்ஸ்ட்டு ஒரு செகண்டில், தட் இஸ் 3 second, 3 செகண்டில் எவ்வளோ ஃபால் ஆகும்? 7x ஃபால் ஆகும், சாரி 5x ஆட் மல்டிபிள் 1 3 5 5x, 5 into 5 meter is equal to 25 meter. Next one more second, that is 1 second, another 1 second, another 1 second, another 1 second. இங்கே வரும்போது it is at 4, that is 4 second. 1 1 1 1 1 4 second, 4 second. This is 4th secondல, third secondல 25 meter, 4th secondல என்ன வரும்? 7x is equal to 7 into 5 is equal to 35 meter. And another 1 second, that is 5 second,
1 second, 2 second, 3 second, 4 second, 5 second. This is distance traveled in first second, distance traveled in another 5 second, another 1 second, distance traveled another 1 second is equal to 7x. This will be 9x is equal to 9 into 5, 45 meter. So ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கு, லாஸ்ட் செகண்டில் 45 மீட்டர் கொடுத்துருக்கு. இட் மீன்ஸ் 5 செகண்ட், 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5வது செகண்டில் 45 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. இட் மீன்ஸ் வித்தின் திஸ் 4 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் இது ட்ராவல் பண்ணுற போது 45 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. தேர்ஃபோர் வாட் இஸ் த டைம் ஆஃப் ஃபால்? த டைம் ஆஃப் ஃபால், த டைம் ஆஃப் ஃபால் ஏன்னா நம்ம h2 இப்படி எழுதலாம். h2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா இது 3x, h3 is equal to 3 5x, h4 is equal to 7x. It travels 45 minutes from, so இது எத்தனை டிஸ்டன்ஸில், 1 செகண்டுக்கு அப்புறம் இது 2 செகண்டுக்கு அப்புறம் 2 செகண்டுக்கு அப்புறம் 3 செகண்டுக்கு அப்புறம் 3 செகண்டில் இது 5x வந்திருக்கு. 4 செகண்ட், 1 second, 3, 5, 7 and 35 meter and h5, h1, h2, h3, h4, h5. h5 is equal to 9x. It travels 45 minutes and takes 5 seconds. So what is the time of fall for which the height from which it falls? இங்கே the last செகண்டில் 45 மீட்டர் ட்ராவல் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட். ஸோ த டைம் ஆஃப் ஃபால் டு ரீச் 45 மீட்டர் டு ட்ராவல் டு கவர் 45 மீட்டர் இன் த லாஸ்ட் செகண்ட் is 5 seconds. Last second is 5 seconds. So the 45 meter the 45 meter travels in the last second. So அதுக்கு முன்னாடி முதல்ல உள்ள லாஸ்ட் செகண்டில் it travels 35 meter. அதுக்கு முதல்ல உள்ள 1 செகண்டில் 25, அதுக்கு முதல்ல உள்ளது 15, அதுக்கு முதல்ல 5. That is x, 3x, 5x, 7x, 9x. What is the total distance travel? இங்கேருந்து இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல். இது வந்து 1 செகண்டில், 2 செகண்டில், 3 செகண்டில், 4 செகண்டில், 5வது செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ். பட் இங்கேருந்து இதுனா how much time it travels in 5 seconds. Total distance traveled is h1 plus h2 plus h3 plus h4 plus h5. That is equal to h1 plus h2 plus h3 plus h4 plus h5. H is equal to x plus 3x plus 5x plus 7x plus 9x. 9 so 16, 21 plus 4, 25. X, 5x, okay. 7 into 9, 10 plus 10, 20, 25x. So total distance. இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா, இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் ஏன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஸ் ஈக்குவல் டு 25x இஸ் ஈக்குவல் டு 25x இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். ஸோ இஸ் ஈக்குவல் டு 125 மீட்டர். Total distance is 125. Total distance it falls is from here to here is 125 meter. ஒரு செகண்ட்ல different distance it falls out because கீழே வர acceleration constant. Acceleration எப்படி? Acceleration is due to g, but velocity increase ஆகுது. ஏன்னா இங்கே வர increase velocity 0லேருந்து மேக்ஸிமம் இங்கே வெலாசிட்டி இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு வெலாசிட்டி, இந்த வெலாசிட்டியோட இந்த வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் the distance traveled at every time interval is maximum.